ஒரு நாள் டாக்டர் வேத போதகன் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் வேத போதகம் அவர் கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் படுக்கையில் இருக்கும்போது அந்த மரண தருவாயில் ஒரு நாள் அவரை பார்க்க நான் போனேன். அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி அவரை பார்க்க போனேன். அவர் படுத்திருந்தாலும் என்ன அவருக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்தோன்னே அவர் சந்தோஷப்பட்டார். எனக்கு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நவநீதன், உன் சத்தம் முழங்கக்கூடாது, உன் வாழ்க்கை முழங்க வேண்டும். என் கையை பிடிச்சு சொன்னார், உன் வாழ்க்கை முழங்க வேண்டும். அருமையான தேவ மக்களே, நம்ம வாழ்க்கை முழங்க வேண்டும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நம்ம தேச மக்கள், இயேசுவை அறியாத ஜாதிகள் மக்கள், நம்மை சுற்றி வாழ்கிறவங்க யாரோ 1-2 பேர் தான் கிறிஸ்தவங்க. 100 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர் தான் கிறிஸ்தவங்க. சில இடத்துல ஒருத்தவங்க கூட இல்லை. தமிழ்நாட்டில் கூட ஒரு பஸ்ஸில் 60 பேர் ஏறினாங்களாம், அதில் ஒரு ஆள் கிறிஸ்தவனாக இருப்பான். நம்ம வாழ்க்கை முழங்கணும், நம்ம சாட்சி முழங்கணும். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அருமையான தேவ மக்களே, அருமையான திருச்சபை மக்களே, அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாலிபர்களே, நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும். போலி கிறிஸ்தவனா அல்ல, உண்மையான கிறிஸ்தவன். நம்ம வாழ்க்கை முழங்கணும், நம்ம வாழ்க்கை முழங்கணும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நம்மகிட்ட வெளிச்சம் இருக்கணுமே, வெளிச்சம் இருக்கணுமே. ஒரு அரிக்கன் லைட்டு மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குன்னா, சிம்னி எல்லாம் கருப்பாக இருக்குன்னா, புகை பிடிச்சி போயிருந்தேன்னா உள்ளே லைட்டு எரியுது, ஆனால் வெளிச்சம் வெளியே வரலையே. சிம்னி அப்படியே கருப்பாக இருக்குது, புகை பிடிஞ்சு போயிருக்கு. அது துடைக்கணுமே, அப்போ தானே வெளிச்சம் வரும். கிறிஸ்தவமே, இருள் நிறைந்த இந்த பூமியில் நீ தான் வெளிச்சம், ஆனால் உன் சிமினி புகை காடாக இருக்க, உன் வாழ்க்கை பிரகாசிக்கலையே. அருமையானவர்களே, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தினமும் சுத்திகரிச்சிட்டே இருக்கு. சுத்தமுள்ளவர்கள் இன்னும் சுத்தமாகட்டும். அருமையானவர்களே, நம்ம வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தேவை. இயேசு என்ற வெளிச்சம், இயேசு என்ற தீபம் நமக்குள்ள எரியுது. இந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தேவை, இந்திய நாட்டுக்கு தேவை. இயேசுவே, இயேசு என்ற தீபத்தை பெற்ற கிறிஸ்தவர்கள், சாட்சி என்ற வெளிச்சம் இந்த தேசத்தை பிரகாசிக்கட்டும்.